அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2024-25. ஸோ நமக்கு நியூ சிலபஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த நியூ சிலபஸில் வந்து பார்த்தினாக்கா என்னெல்லாம் பண்ணால் நம்ம வந்து பார்த்தினாக்கா அரசு பள்ளியில் வந்து பார்த்தினாக்கா ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டடியில் இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தினாக்கா எப்படி நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் தான் இது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி பிளான். அப்போ ஸ்டடி பிளான் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஸோ அப்போது நமக்கு அந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு வந்து பார்த்தினாக்கா நியூ சிலபஸ் வந்து ஒரு 2 days ஆச்சு. நமக்கு எப்போ வந்து எக்ஸாம் வரலாம் அப்படின்னா வந்து பார்த்தினாக்கா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தினாக்கா ஒரு 150 days வந்து பார்த்தினாக்கா ஒரு ஷெடியூல் ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ 150 daysல இந்த ஷெடியூல் அப்படின்றது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 150 days இருக்குது அப்படின்னாக்கா டோட்டலாக நமக்கு 10 யூனிட் இருக்குது மேஜர் மட்டும். இது இல்லாமல் வந்து பார்த்தினாக்கா எஜுகேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா ஜிகே இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான். அப்போது நமக்கு அந்த 150 daysல வந்து பார்த்தினாக்கா நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தினாக்கா எந்த யூனிட்டை எத்தனை நாளைக்குள்ளே முடிக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுதா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா ஒரு ஷெடியூல் போட்டு வைக்கணும். அப்போ 150 daysனால் 150 daysல முடிகிற மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தினாக்கா ஒரு 100 நாளில் அது எல்லாத்தையும் படித்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும், ஷெடியூல் போடணும். அப்போ 100 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னாக்கா படிக்கிற மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தினாக்கா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். ஏன்னா வந்து பார்த்தினா நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தினாக்கா டிஆர்பி எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்தினாக்கா சிலபஸ் வந்துடுச்சு. ஸோ எப்போ வேணாலும் வந்து பார்த்தினாக்கா டெட் நோட்டிஃபிகேஷன் வரலாம். டெட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரலாம். நான் இந்த 150 days அப்படின்றது மாறுதலுக்கு உட்பட்டது தான். எப்போ வேணாலும் வந்து பார்த்தினாக்கா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். இல்லை வந்து இயர்லியராக நோட்டிஃபிகேஷன் வந்ததுனாக்கா இதை விட டைம் ரெடியூஸ் ஆகும். அப்போ 100 daysல நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 50 daysை வந்து பார்த்தினாக்கா தரோவாக ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டடி பிளான் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பிளானில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸோ எப்படி வந்து பார்த்தினாக்கா அந்த 10 யூனிட்டுக்கும் பிளான் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு யூனிட் நீங்கள் எதை படிக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான யூனிட்டை படிங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது செகண்ட் யூனிட் வந்து பார்த்தினாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய யூனிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு ஈஸியாக படிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்லி என்ன பண்ணுவோம்னா அந்த ஹார்டாக படிச்சிருவோம். அடுத்து தேர்டு வந்து பார்த்தினாக்கா ஈஸி. உங்களுக்கு எது ஈஸி அதை பேஸ் பண்ணி தான் நான் ஈஸி ஹார்டுன்னு சொல்கிறேன். ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா இந்த ஷெடியூலில் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு யூனிட் முடித்த உடனே குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்தினாக்கா ரிவிஷனுக்கும் போடுங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்டடி பிளான் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அடுத்து நம்ம அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். செகண்ட் வந்து பார்த்தினாக்கா ப்ராக்டிஸ் வித் பாஸ் பேப்பர். ஏற்கனவே முடிஞ்ச டிஆர்பி இப்போ நமக்கு தான் சிலபஸ் மாறிடுச்சு சார், அது எப்படி சார் நம்ம ஏற்கனவே முடிஞ்சது வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம சிலபஸ் வந்து பார்த்தினாக்கா டோட்டலாக சேஞ்ச் ஆகலை. நமக்கு வந்து பார்த்தினாக்கா அடிஷன் தான் ஆகிருக்கு, ஒரு சிலது வந்து பார்த்தினாக்கா டெலிட்டும் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா பாஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு எதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா எப்படிலாம் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து பார்த்தினாக்கா அனலைஸ் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான இடத்துலேருந்து கொஷின் கேட்குறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பாஸ்ட் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தினாக்கா ஒரு படி மேலே போயிட்டு வந்து பார்த்தினாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினா உங்களால் சார் என்னால் வந்து பார்த்தினாக்கா டிஆர்பிக்கான புது சிலபஸ் எல்லா நோட்ஸும் என்னால் கலெக்ட் பண்ண முடியும், நான் படிச்சிருவேன் அப்படின்னா நீங்களே ஓனாக படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துருங்க. இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு கோச்சிங் கிளாஸோ அதில் சேருங்க, ஏதாவது ஒன்றுத்தில் சேராதீங்க. ஏன்னா நம்ம எல்லா நோட்ஸும் தேடுறதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தினாக்கா எல்லா நோட்ஸும் கரெக்டாக கிடைக்குமா ஆப்டாக கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. ஆனால் ஒரு கோச்சிங் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லா நோட்ஸும் தேடி அவங்க நிறைய ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் வச்சு தேடி இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான் இது கோச்சிங் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலை. உங்களால் நோட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும், நான் படிச்சிருவேன் அப்படின்னா நீங்களே படிச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு எல்லா நியூ டாப்பிக்கான சிலபஸும் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோடு வச்சு நம்ம வந்து பண்ணாக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறது வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து ஆக்டிவ் லேர்னிங் தேர்டு. அப்போ ஆக்டிவ் லேர்னிங்னா என்ன சார்? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் ஒரு புக்கையோ இல்லை ஒரு மெட்டீரியலோ படிக்கும்போது நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே போவோம். அதை வந்து பண்ணாக்கா ரீகால் ரிமெம்பரிங் பண்ணுவோமானா பண்ணவே மாட்டோம். அப்போது ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னாக்கா, நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம், படித்த உடனே வந்து பண்ணாக்கா அதை நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் தான். அப்போ நம்ம அதை வந்து பண்ணாக்கா ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அதை வந்து பண்ணாக்கா மனசுக்குள்ளே வந்து பண்ணாக்கா சொல்லி பார்க்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த இம்பார்ட்டண்ட் அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து பண்ணாக்கா அப்படியே வந்து பண்ணாக்கா ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து பண்ணாக்கா நம்ம தெளிவாக வந்து பண்ணாக்கா சொல்லி பார்க்கணும். அகைன் அண்ட் அகைன் வந்து பண்ணாக்கா அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அது வந்து பண்ண நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதை பற்றின வந்து பண்ணாக்கா மெமரி நமக்கு இருக்கும். ஸோ அப்போது ஆக்டிவ் லேர்னிங் வெறும் படிச்சுட்டு மட்டும் போகிறது இல்லாமல் அதை வந்து பண்ணாக்கா ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். என்னென்ன படிச்சிருக்கோம், எதெல்லாம் படிச்சிருக்கோம், அந்த நல்ல ஞாபகம் வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்துங்க. ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அதை இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியுமா நம்மளால்? எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை பார்க்காம சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்ஸஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஞாபகம் வரல அப்படின்னாக்கா உடனே புக்கை பார்க்காதீங்க, யோசிங்க, அகைன் அண்ட் அகைன் யோசிங்க. இதை படிக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஒன்றுமே வராமல் போகிறதுக்கு இந்த மாதிரி படித்தோம்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கிடலாம். அட்லீஸ்ட் அதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக வந்து பண்ணாக்கா இது ஈஸியாக மாறிடும். அப்போ வந்து பண்ணால் நம்மளால் ஈஸியாக வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். அப்போது அந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றது வந்து பண்ணாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஸ்டடி குரூப்ஸ். ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா எப்போ உங்கள் மேஜர் யார், நீங்கள் என்ன மேஜர் படிக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் படிப்பாங்க. ஸோ அவங்க கூட என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ கம்பைன் ஸ்டடி அப்படின்னாக்கா நான் இந்த டேஸ்லேருந்து இந்த டேஸ் கரெக்டாக ஒரு 1 வீக் இல்லை வந்து பண்ணாக்கா 10 டேஸில் நான் இந்த யூனிட்டை முடிக்க போகிறேன். அப்போ இந்த 10 டேஸில் யூனிட்டை முடிக்க போகிறேன்னா அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து படிக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம படிப்போம், இல்லை வந்து பண்ணால் நம்ம முடிச்சிட்டதுக்காக அவங்க படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது வந்து பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வேகமாக படித்து முடிப்போம். ஃபஸ்ட்டு ஒன். செகண்டு, படிக்கும்போது வந்து பண்ணாக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இம்பார்ட்டண்ட்டை நம்ம சொல்லுவோம். ஒரு சில டாபிக் ஒரு சில பாயிண்ட் வந்து நம்மளே படிக்காமல் இருப்போம், இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியாமல் இருக்கும். அப்போ அவங்க படிக்கும்போது அதை நமக்கு சொல்லும்போது அதுவும் வந்து பண்ணாக்கா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த குரூப் ஸ்டடி அப்படின்றது யார் நல்லா படிப்பாங்களோ அவங்க கூட மட்டும்தான் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா வந்து பண்ணாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்கா நல்லா படிக்கிறவங்களா இருப்பீங்க, வேகமாக படிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்கள் கூட வந்து பண்ணாக்கா நல்லா படிக்காதவங்க, அவங்களுக்கு மொத்தமே நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதனா இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து பண்ணாக்கா ஸ்பாயில் ஆகிடும். அப்போ 2 பேரும் ஈக்குவல் பொட்டன்சி இருக்கக்கூடிய 2 பேரை ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த குரூப் ஸ்டடி அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த 10 விஷயமும் மெமரி ஆகிடும். அதே மாதிரி அவங்க 10 விஷயம் சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது படிக்கும்போது ரைட், அந்த ஃப்ரெண்டு இதை சொன்னார்ல, இது சொன்னாங்கல்ல, அப்போ நமக்கு அது வந்து பண்ணாக்கா இது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த குரூப் ஸ்டடி அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அடுத்தது கண்டினியூ ரிவிஷன். ஸோ கண்டினியூ ரிவிஷன்னா என்ன சார் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு டே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து பண்ணாக்கா ஒரு 4 பேஜ் படிச்சிட்டிங்க. அப்போ இந்த 4 பேஜில் லைன் பை லைன் நிறைய மெட்டீரியல், நிறைய கண்டென்ட் வந்திருக்கும். ஆனாலே நமக்கு எது எல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னாக்கா நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம். இந்த 4 பேஜில் அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு பேஜுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வச்சுப்போம். அப்போ ஒரு 40 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த 40 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அடுத்த நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா அந்த 40 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 40 பாயிண்ட்ஸை வந்து பண்ணாக்கா ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செகண்ட் டே ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்தது ரீகால் ஆகிடும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு முறை படிச்சிட்டோம், செகண்ட் டே ரீகால் பண்ணும்போது செகண்ட் டைம் ஆகிடுச்சு, தேர்ட் டே ரீகால் பண்ணும்போது தேர்ட் டைம் ஆகிடுச்சு. சார் இதுக்கு நிறைய டைம் எடுக்குமே அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சிங்கன்னா 4 பேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். செகண்ட் டே அந்த 40 பாயிண்ட் படிக்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 hour ஆகும். சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு ரிமெம்பர் ஆகிடும். ஸோ தேர்ட் டே படிக்கும்போது வந்து பண்ணாக்கா அதுக்கு ஒரு 30 minutes தான் ஆகும். அப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய டைம்ஸ் அந்த ஒரு டாப்பிக்கை படிச்சிருவோம். பிகினிங்கில் இருக்கிறது அதுலேருந்து கொஷின் வந்தாலும் நமக்கு மறக்காமல்
ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா மார்க்கு ஸ்கோர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு இந்த ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செட் கோல் கிளியர்லி. ஸோ உங்களுடைய கோல் என்ன? ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் நமக்கு அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்ம பிஜிடிஆர்பி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ பிஜிடிஆர்பியில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கோலுக்காக நம்ம மேஜரில் இப்போ டோட்டலாக 110 மார்க் இருக்குது அப்படின்னா 110ல் நான் இவ்வளோ மார்க் வாங்க போகிறேன். அப்போ வந்து பண்ணாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேஜரில் வந்து பண்ணாக்கா ஒரு 90 மார்க் to 100 வாங்க போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ நான் எத்தனை யூனிட்டை படிக்கணும்? அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா 9 to 10 யூனிட்டை படிக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம படிக்க முடியும். ஆனால் 9 to 10 யூனிட் மொத்தம் 10 யூனிட் படித்தா தான் நம்ம 90 to 100 வாங்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா கொஷினும் கவர் ஆகிடுமான்னு தெரியாது. கவர் ஆகிடுன்ற நம்பிக்கையில் தான் படிக்கிறோம். ஆனாலே வந்து நம்மளால் எவ்வளோ மார்க் வாங்க முடியும்னா 90 to 100. அப்போது நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும். அப்போ 90 to 100 இப்போ நான் வந்து பண்ணாக்கா 110 வாங்குறேன் அப்படின்னா இப்போ மேஜரில் ஒரு 80 மார்க்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஜிகேலேயும் வாங்கணும் ப்ளஸ் சைக்காலஜிலையும் வாங்கணும். அப்போ அதை நான் எப்படி படிக்கணும்? அதுக்கான ஒரு கோலை செட் பண்ணுங்கள். நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் வந்து பண்ணாக்கா எவ்வளோ மார்க் வாங்கணும், நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணுமா இல்லை வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கணுமா அப்படின்றத கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேக் மார்க் டெஸ்ட் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பண்ணாக்கா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா டெஸ்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களே வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெஸ்ட் வைப்பாங்க, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கொஷினை நம்ம அகைன் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நான் கோச்சிங் கிளாஸே போகல சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து பண்ணால் ஒரு 2 பேராக குரூப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். இல்லை வந்து பண்ணால் நீங்கள் மட்டும் தான் குரூப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணாது. இப்போ 2 பேராக சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் இருக்கேன், நான் வந்து பண்ணாக்கா இந்த யூனிட் ஃபுல்லாக படிச்சிட்டேன். இந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணாக்கா ஒரு 100 கொஷின் எடுக்கிறேன் வித்தவுட் சாய்ஸ். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் இல்லாமல் வெறும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எடுக்கிறேன். ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப் எல்லாம் எடுத்தோம்னாக்கா நமக்கு டைமே பத்தாது. அந்த 100 கொஷின் எடுக்கிறதுக்கே வந்து பண்ணாக்கா ஒரு 2 days கிட்ட ஆகிடும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 100 கொஷின் எடுங்க. அப்போ 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 கொஷின் எடுக்கிறீங்க. இந்த கொஷின் பேப்பரை வந்து பண்ணாக்கா மாற்றிக்கணும். மாற்றிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அப்போ டெஸ்ட் எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எல்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ மார்க் டெஸ்ட் அப்படின்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் பேட்சாவது ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுல வந்து பண்ணாக்கா ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்கா அவங்க ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கொஷின் எடுப்பாங்க. நம்ம ஒரு மெட்டீரியல் வச்சுருப்போம், இதுலேருந்து படிப்போம். ஆனால் அந்த டெஸ்ட் எழுதணும்னாக்கா நமக்கு ஒரு டெஸ்ட்டில் கூட வந்து பண்ணாக்கா மார்க் அதிகமாகவே வராது. ஏன்னா அவங்க ஒரு மெட்டீரியல் வந்து எடுப்பாங்க, நம்ம ஒரு மெட்டீரியல் படிப்போம். அப்போ கவர் ஆகுமானா கவர் ஆகாது. அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா நெகட்டிவ் தாட்டு தான் அதிகமாக போகும். ஏன்னா நம்ம படிக்கிறது எதுவுமே கவர் ஆகலை, அப்போ நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட் வரும். ஸோ அது மட்டும் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா ஹேண்டில் பண்ணுங்கள். எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் மெமரைசேஷன். அப்போ வந்து பண்ணாக்கா எந்த ஒரு டாப்பிக்கை படித்தாலும் சரி நம்ம போய் எழுத போகிறது வந்து பண்ணாக்கா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஸோ அங்கே வந்து பண்ணாக்கா கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம யோசிக்கிற மாதிரி தான் கொஷின் கேட்பாங்கன்னு கிடையாது. அதை வந்து பண்ணாக்கா கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் மாற்றி கூட கேட்கலாம். அப்போ வந்து பண்ணாக்கா மெமரைஸ் பண்ணிவிட்டு போய் எழுதுனாக்கா நம்மளால் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கரெக்டாக அட்டன் பண்ண முடியுமானா தெரியாது. ஸோ முடியாது, தெரியாதுன்றத விட முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த கான்செப்டை படிக்கிறோமோ அந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் திங். ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டைன் எ ஹெல்த்தி டயட். அப்போ ஹெல்த்தி டயட் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், நிறைய வந்து பண்ணாக்கா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் வந்து பண்ணாக்கா நம்மளுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டி, நம்மளுடைய திங்கிங் எபிலிட்டி வந்து பண்ணாக்கா அதிகமாகும், நம்முடைய மெமரி கெப்பாசிட்டியும் வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பண்ணாக்கா டயட் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா ரொம்ப ரேராக வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான்வெஜ் எடுத்துக்கங்க. ஏன்னா நான்வெஜ் அதிகமாக எடுத்தோம் நம்ம என்றைக்கு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றோமோ, என்றைக்கு நான்வெஜ் சாப்பிட்றோமோ அன்றைக்கி வந்து பண்ணாக்கா நம்ம பாடி வந்து பண்ணாக்கா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு டயர்ட் அதிகமாகிடும், அன்றைக்கி சீக்கிரமாகவே தூங்கிடுவோம். சரிங்களா? அப்போது டயட் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அடுத்து வந்து பண்ணாக்கா ஸ்லீப்பிங்.
எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும் அப்படின்னா, எக்ஸாம் வருது இல்லை எக்ஸாம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் தூங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய படிக்கிறோன்னா, அப்போ 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தூங்கி படித்தோம் அப்படின்னாக்கா, நம்ம படிக்கிறதெல்லாம் மெமரியில் இருக்குமா அப்படின்னாக்கா, அது கொஷின் மார்க் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா 7 ஹவர்ஸ் இல்லை 8 ஹவர்ஸ் தூங்கணும். எக்ஸாம் கிட்ட வரும்போது ஒரு 1 மந்த் இருக்கும்போது 6 ஹவர்ஸ் தூங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 7 ஹவர்ஸ் இல்லை 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு தூங்குங்க. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா நைட் ஸ்டடியை முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா அவாய்ட் பண்ணுங்கள். இயர்லி மார்னிங் எவ்வளோ இயர்லியராக எழுந்துக்க முடியுமோ அவ்வளோ இயர்லியராக எழுந்து படிங்க. ஏன்னா நைட் வந்து பண்ணாக்கா 3 ஹவர்ஸ் படிக்கிறது, மார்னிங் வந்து பண்ணாக்கா ஒரு 1.5 ஹவர்ஸில் நீங்கள் அதை மட்டும் படித்து முடிச்சிடலாம். நைட்டு 3 ஹவர்ஸ் படிக்கிற கண்டென்ட்டை இயர்லி மார்னிங் எழுதிங்கன்னா அதே கண்டென்ட்டை 1.5 ஹவரில் படித்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து பண்ணாக்கா நம்ம மைண்டு வந்து பண்ணாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா ஈஸியாக வந்து பண்ணாக்கா மெமரைஸும் ஆகும், அண்டர்ஸ்டாண்டும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நீங்களும் வந்து பண்ணாக்கா ஒரு அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேரலாம். நன்றி, வணக்கம்.